பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது வேர் கர்த்தருக்குள்ளேயா அல்லது உலகத்திற்குள்ளேயா? ஆதார வசனம் ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். விசுவாச மக்களே, வேதத்தில் யாக்கோபு, இஸ்ரவேலே, எப்ராயிமே, சியோனே, எருசலேமே என்று வருகிற இடத்தில் எல்லாம் உங்களது பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். இதுவரை நமக்கு நம் மூலமாக நம்முள்ளே பலன் இல்லை, நன்மை இல்லை, வளர்ச்சி இல்லை, மேன்மை இல்லை, செழுமை இல்லை, நாம் விரும்புகிற வண்ணம் உயர்வும் இல்லை. காரணம், நாம் கர்த்தருக்குள் வேர் பற்றவில்லை. மரம் அதனுடைய கனியினால் அறியப்படும். நல்ல மரம் கெட்ட மரம் என்று அதன் கனியினால் தான் அறியப்படும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். மாற்றி கொடுக்க வாய்ப்பே இல்லை. இந்த செடி, இந்த கொடி, இந்த கன்று நன்றாக வேர் பிடித்து விட்டது என்று சொல்லுகிறோம். நாம் வேரை பார்க்க முடியாது. அது மண்ணின் உள்ளே இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. அதனுடைய இலை பச்சையும் மொக்கும் பூக்கள் காய்கள் சான்று இது வேறுபிடித்து விட்டது என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாள் செய்தியிலும் ஆவியானவர் நமக்கு ஒரு காரியத்தை நூல் போல கோடிட்டு உணர்த்தி கொண்டே வருவது நாம் புரிந்திருக்க வேண்டும். என்னது? நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற எனக்கு எந்த தடையும் இல்லை, எதுவும் தடையாக நிற்க முடியாது. யோபு 42:2 இதைத்தானே சொல்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். இதில் நான் உண்மையுள்ளவர். ஆனால் வாக்கு பெற்ற நீ தடையாக இருக்க முடியும். மத்தேயு 13 கடைசி வசனம் 58 இப்படி ஒரு வசனம் உண்டு. அந்த ஊரில், அதாவது இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. காரணம், அவர்களுடைய அவிசுவாசம். அவர்களுடைய வேர் இவருக்குள் இல்லை, கர்த்தருக்குள் இல்லை, தேவனுக்குள் இல்லை. அதனால் அவிசுவாசம். இவர்கள் கர்த்தருக்குள் வேர் பற்றவில்லை. பற்றி இருந்தால் விசுவாசம் என்னும் கனியை வெளிப்படுத்தி இருப்பார்கள். இயேசுவும் அநேக அற்புதங்களை இங்கே செய்திருப்பார். உள்ளான மாற்றம் இல்லாமல் வெளியரங்கமான வளர்ச்சி, செழுமை, கொழுமை வரவே வராது. ஏமாந்து போய்விடாதீர்கள். அப்படி தடவி கொடுக்கிற செய்திகளை மட்டும் கேளாதீர்கள். நம்மை உய்த்து ஆராய்ந்து எழும்ப வைக்கிற செய்திகளை கேளுங்கள். அது உங்களுக்கு பிடிக்காவிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. அதுதான் கண்டித்து உணர்த்துகிற செய்திதான் உண்மையான செய்தி. அவர்களுடைய வேர் உலகத்தில் இருந்தது, உலகத்தில் நாட்டப்பட்டிருந்தது. ஒரு புண் சீல் பிடித்து இருக்கும் இடத்தை அதை கீறிவிட்டு சீலை பிதுக்கி கழுவி மருந்திட்டு காயத்தை கட்டினால் 2 நாட்களில் அது குணமடைந்துவிடும். ஆரோக்கியம் நிரந்தரமாகும். அதை செய்யாமல் மேலே மருந்திட்டு தடவி கொடுத்தால் ஒன்று நடக்காது. புண் புறையேறும். உள்ளே கிருமிகள் ஊடுருவி செல்லும். இதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த செய்தியை தினந்தோறும் கேட்கும் அன்பர்களே, விழித்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருக்குள், அவது கிருபைக்குள், கிருபையே சார்ந்திருப்பது, வசனத்தில் பழக்கப்பட்டவர்களாக வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடத்தல், இதுதான் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல். உங்களையே, உங்கள் சிந்தை, பேச்சு, செயல் இவைகளை நீங்களே ஆராய்ந்து பார்த்து, கண்ணாடியில் நம்ம எப்படி பார்த்து நம்ம சரி பண்ணி அலங்கரித்து கொள்கிறோம், அதுபோல இந்த வேதம் என்ற கண்ணாடியை வைத்து நான் சரியாக இருக்கிறேனா, என் பேச்சு சரியாக இருக்கிறதா, என்னுடைய காரியம் சரியாக இருக்கிறதா, என்னுடைய எண்ணம் சரியாக இருக்கிறதா, உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுகிறேனா, பொய் பேசுகிறேனா, ஆண்டவரை உண்மையாக தேடுகிறேனா, அவருடைய விசுவாசம் வைத்திருக்கிறேனா என்பதை வேதத்தை வாசித்து இதுபோல இருக்கிறேனா என்று பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள். அவரது கட்டளையும் வாக்குகளை இருக பிடித்து கொண்டு நடவுங்கள். இது செய்யாத வரை நீங்கள் என்ன தலைகீழாக நின்னாலும் ஒன்றும் நடக்காது. இதுதான் கர்த்தருக்குள் வேர் பற்றுதல். வேர் மண்ணை துளைத்து கொண்டு நீர் இருக்கும் இடத்திற்கு ஊடுருவி சென்று பூமியை பற்றி கொள்ளும். இந்த வேருக்கு யாரும் மண்ணை தள்ளி கொடுத்து உதவி செய்வதில்லை. இது நடைமுறையில் சாத்தியமில்லாத காரியம். அதுபோல கர்த்தரை இருக இன்னும் அதிக கிட்டி சேர தடைகள், சேலஞ்சுகள் வரும். சினிமாவுக்கு போனால் வராது, செல்ஃபோனை நோண்டுனா எந்த பிரச்சனையும் வராது. கண்டவங்களோடு சேர்ந்துக்கிட்டு கண்டதையும் பேசினால் அது நேரம் போகிறதே தெரியாது, எந்த தடையும் இருக்காது. இதே நீங்கள் வேதத்தை முறையாக வாசித்து பாருங்கள், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் முடிவெடுத்து பாருங்கள்.
நான் கர்த்தருடைய சொல்படி தான் நடப்பேன் என்று முடிவெடுத்து பாருங்கள், எத்தனை தடைகள் வருதுன்னு பாருங்கள். வேர் உள்ள விடாது. வேறு என்ன பண்ணுகிறது? கல் மண் எல்லாம் தலைத்து கொண்டு தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்துதானே போகிறது. உங்களுடைய விசுவாச கையிலாலும் வைராக்கியம் என்ற பண்பாலும் விடாமுயற்சி என்ற கைகளாலும் இப்படிப்பட்ட தடைகளை தள்ளி கொண்டே உள்ளே உள்ளே செல்லுங்கள். முறையாக வேதத்தை வாசியுங்கள், பயந்து நடவுங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்ற வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இப்படிப்பட்ட செய்தியில் என்ன இன்றைக்கு சொல்லப்பட்டது என்று வடித்து எடுங்கள், அதை நடவுங்கள், பேச்சிலே காட்டுங்கள். கர்த்தர் வேடிக்கை பார்க்க மாட்டாருங்க. உங்களது அர்ப்பணிப்பை, வைராக்கியத்தை பார்க்க முதலில் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். பின் நீங்கள் வைராக்கியமாக இறுக பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது ஜீவ தண்ணீராகிய ஊற்றை உங்களுக்கு நேராக திருப்பி விடுவார். நேராக உங்களுக்கு நேராக வரும். அப்படி திருப்பிவிட்டு அதை கண்டவர்கள் தான் ரூத்து, யோசேப்பு, தாவீது, யோபு, தானியேல், இன்னும் பல பரிசுத்தவான்கள். ரூத்திட என்ன நன்மை இந்த யோசித்து பாருங்கள். மோவாபிய ஸ்திரீ 10 தலைமுறைக்குள்ளே வரக்கூடாது, சாபம் இருக்கிறது. ஆனால் அந்த மகள் தேவனை பிடித்து, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. நியாயப்பிரமாணம் தெரியுமா, ஆபிரகாம தெரியுமா, உடன்படிக்கை தெரியுமா, எதுவும் தெரியாது. மாமியார் என்ன சொன்னாரோ அதை இறுக பிடித்து கொண்டாள். இந்த தேவன் எனக்கு வேண்டும், இந்த முறைமைகளை நான் பார்க்கணும், இவர்கள் எப்படி ஆராதிக்கிறான் பார்க்கணும், அந்த தேசம் என்னுடைய தேசம், அந்த மக்கள் என்னுடைய மக்கள். இதை தவறிட்டு என்னங்க இருந்தது? வேற உள்ளே ஊற்றி கொண்டாள், இறுக பிடித்து கொண்டாள், வைராக்கியமாக பிடித்து கொண்டாள். அதை செயலில் காட்டினாள். எப்படி காட்டினாள்? நான் வந்தே தீருவேன் என்று வந்தாள். பல நாள் நிரப்பவில்லையா? ரூத்து என்று தனி புத்தகம் இல்லையா? இன்று வரையில் அவளை நம்ம எடுத்து நம்ம பேசவில்லையா? யோசித்து பாருங்கள், யோசிப்பை பாருங்கள். தரிசனம் பெற்றான். தரிசனம் பெற்றதிலிருந்து அவனுக்கு வந்தது தலைகீழாக போகுது காரியங்கள். அவன் இறுக பிடித்து கொண்டான். அவன் இறுக பிடித்து கொண்டான். எதை பிடித்து கொண்டான்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இது எனக்கு தெரியாது, ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதாங்க அவனுக்கு. அதை பிடித்து கொண்டு அதன் பிரகாரம் செயல் செய்தான். கர்த்தர் என்னை பார்க்கிறார், அதபடி நான் பேச வேண்டும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், அப்படித்தான் செயல்பட வேண்டும். செய்யாத குற்றத்திற்கு ஐயோ தெய்வமே என்று ஊரெல்லாம் கூட்டி சொன்னானா? அமைதியாக ஏற்றுக்கொண்டாய். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அந்நியன் இருக்கிறேன், அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறேன், என் பேச்சு எடுபடாது, ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுதான் அவர் வேறு இறுக பிடித்து கொண்டது. அவன் பிடித்து கொண்டது இவ்வளவுதான். உலகத்தை பல நாள் நிரப்பவில்லையா? அவன் குடும்பத்தாருக்கு அவன் வாழ்வு கொடுக்கவில்லையா? அந்த எகிப்து தேசத்திற்கு அதிபதியாகவில்லையா? ஜீவ தண்ணீரை திருப்பி விட்டார் கர்த்தர். தாவீது அதே போலதான். அபிஷேகம் பெற்றவன். அபிஷேகம் பெற்ற காலத்திலிருந்து அந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தியதிலிருந்து அவனுக்கு பிடித்தது. சவுல் துரத்துகிறான், ஒன்றை பிடித்து கொண்டான். கர்த்தரை இறுக பிடித்து கொண்டான். அவன் சொல்லுகிறான், மேலே போனாலும் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கு இருக்கிறீர், என்னை எட்டி பிடிக்கிறீர், நீர் விடமாட்டீர். அவனுடைய சங்கீதமெல்லாம் படித்து பாருங்கள். என்ன வேதனையான சூழ்நிலை. காடு காடாக குகையாக போகிறான், ஆகிலும் விசுவாச சங்கீதங்களை பாடுகிறான். அதுதானே இன்னைக்கு நமக்கு பிழைப்பு கொடுக்கிறது. அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவில்லையா? ஜீவ தண்ணீரை ஆண்டவர் திருப்பி விடவில்லையா? யோபுவை நினைத்து பாருங்கள். மரத்தையே முழுவதும் வெட்டி விட்டது போல அடிக்கட்டை இருந்தது. அந்த அடிக்கட்டை துளிர்த்தது. அந்த அடிக்கட்டை வேறு எங்கே இருந்தது? கர்த்தருக்குள் பிடித்து கொண்டான். விசுவாச அறிக்கை செய்தான். நான் மரித்தாலும் சரி, நான் கொன்றே போட்டாலும் சரி விடமாட்டேன். அதாங்க பிடித்து கொள்வது, அதான் வேறு பெற்றுவது. இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் பெற்று அந்த மரம் தலைத்து வெளியே வரவில்லையா? தனியலை யோசித்துப்பார், அப்படி நண்பர்களை யோசித்துப்பார், எல்லாம் சாட்சி யோசித்துப்பார். அதனால தான் சங்கீதம் 119:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சிகளை பிடித்து கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சாட்சிகளெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். எதற்காக எழுதப்பட்டது? நமக்காகத்தான். அநேக பரிசுத்தவான்கள் இதை பிடித்து கொண்டு மேலே வந்தவர்கள். வெளிப்புறமான அலங்காரத்தை பார்த்து கர்த்தர் ஏமாறவே மாட்டார். வீட்டில் வசனம் அட்டை எங்கே பார்த்தாலும் வசனம், காரில் வசனம், ஆலயத்துக்கு நேராக செல்வது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவது, நகை போடாமல் இருப்பது நல்லதுங்க. இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. இதெல்லாம் வெளிப்புறம். உள்ளே வேறு எங்கே இருக்கிறது? இங்கே இருக்க மத்தேயு 21 இயேசு ஒரு மரத்தை பார்த்து சபித்தார் அல்லவா? அது இலை பச்சை பசீரடு கும்மன் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா ஒரு கனியில், ஆனால் அது கனி இல்லாத காலம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் அதை கொடுத்துருக்கிறார். வெளிப்புறத்தை காட்டி யாரும் ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியாது. மனிதன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். கனி இல்லை, கனி வேண்டுங்க, கனி வேண்டும்.
நான் ஒரு 40 வருடத்திற்கு முன்பாக வெளியே புறம்பான ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். உள்ளான நம்முடைய சாட்சியே அல்ல, புறம்பானவர்கள். அவர்கள் பக்தியாக கோயிலுக்கு போவார்கள். குளித்து முடித்து 11 மணிக்கு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தால் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சிரித்த முகம், எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருப்பாங்க, விசாரிப்பாங்க. அவர்களை பார்த்து நான் பொறாமைப்படுவேன். என்ன அமைதி, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு இது என்று நினைப்பேன். ஒரு நாள் பஸ் வந்தது. அந்த ஊருக்கு ஒரே ஒரு பஸ் தான் வரும். எல்லாம் முண்டி எடுத்துக்கொண்டு ஏறினார்கள். நான் அங்கே நின்று ஏறுவதற்கு ஒரு அம்மா தெரியாமல் அவங்களுடைய காலை மிதித்து விட்டார்கள். யாருடைய காலை? இந்த பக்திவானுடைய காலை மிதித்து விட்டார்கள். அவர்கள் திரும்பி அவர்களை பார்த்து துப்பினார்கள். எப்படி என்னை நீ தொடலாம் என்று. அப்படியே நான் ஆடி போய்விட்டேன். அப்படி கோட்டையே சரிந்து விழுந்து விட்டது. இவர்களையல்லவா நாம் இப்படி நினைத்தோம் என்று. அவர்கள் தொடாத, சொல்லக்கூட கூடாது, ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. அவர்கள் வாசக்கூற்றவர்கள், தொடாத இனம், உள்ளே வரக்கூடாத இனம். எப்படி என்னை தொடலாம், எப்படி என் காலை மதி, கூட்ட நெரிசல். அன்றோடு முடிவெடுத்து நான் நினைத்தேன், வெளியே பார்த்து நாம் நம்பக்கூடாது என்று. உள்ளே உள்ளே அன்பாக இருங்கள். இயேசுவின் அன்பை காட்டுங்கள். உங்கள் வேறு எதுக்குள்ளே இருக்கிறது? உங்கள் பேச்சு நிர்ணயிக்க வேண்டும், உங்கள் செயல் நிர்ணயிக்க வேண்டும். வெளி தோற்றத்தை கண்டு யாரும் மயங்க, உலகம் வேணால் மயங்கலாம். உள்ளே வேறு பெற்றாமல் கனி இல்லாமல் இருப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு பின் பவுலுடைய உள்ளான மாற்றத்தை பாருங்கள். கனிகள், அற்புத அடையாளங்கள் நடந்தன. எத்தனை சபைகளை ஸ்தாபித்தான், எத்தனை பேருக்கு ஆண்டவருக்குள்ளே நடத்தினான். உலகத்தை பல நாள் நிரப்பினான். மேலே சொன்ன சாட்சிகள் எல்லாம் உள்ளே வேறு பெற்று இருந்ததால் வெளியே கனியுள்ள வாழ்வு, நன்மையும் கிருபையும் பெற்ற வாழ்வு வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். அப்போஸ்தலர் பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு பின்பு ஆவியின் நிறைவை பெற்ற பின் வேறுபிடித்து கொண்டார்கள், இறுக பிடித்து கொண்டார்கள், தைரியமாக எழுப்பி பேசினார்கள். அதுவரை பயந்து கொண்டிருந்தார்கள். யூதருக்கு பயந்து கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு இருந்தார்கள், உள்ளே தாழ்பாலிட்டு இருந்தார்கள். அதற்கு பின் அவர் எப்படி கனி கொடுத்தார்கள்? எவ்வளவு தைரியம்! எத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தன. ஊழியம் உலகெங்கும் பரவியது. உலகத்தை கலக்கிறவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். குறிப்பாக பவுல். சாத்தான் எதிரி வெட்கப்பட்டு போவான். சாத்தான் எதிரி உங்கள் எல்லையில் இருக்க மாட்டான். எப்பொழுது? ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும் பொழுது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதுதான் கனிகள். இது இல்லாமல், இது வெளிப்படாமல் ஆண்டவர் என்ன ஏமாற மாட்டார். அப்படி உங்களுக்கு கொடுத்த வாக்கு, நீங்கள் விரும்பி ஜெபித்தது, வேண்டுது செய்து அத்தனை உங்களை தேடி தேடி அட்ரஸ் மாறாமல் வரும். எப்பொழுது? வேறு எங்கே இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அது என்ன மழை இல்லாத காரணமாக இருந்தாலும் சரி, அற்புதமான கனிகளை கொடுக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் இருந்தால் சரி, திடீரென்று யோசேப்புக்கு நடந்தது போல, யோபுக்கு நடந்தது போல நடக்கும். ஏன் நடக்காது? ஜீவ தண்ணீர் ஊற்றி திருப்பி விடுவார். யோசுவாவும் காலேபும் தங்கள் விசுவாச கனியை வெளிப்படுத்தினார்கள். என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார்னா வாக்கு கொடுத்து விட்டார். அவர் ஆபிரகாம் காலத்திலேயே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் விடவே இல்லை, இருக்கு பிடித்து கொண்டார்கள். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய அன்பை பிடித்து கொள்ளுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பிடித்து கொள்ளுங்கள், சாட்சியை பிடித்து கொள்ளுங்கள். உள்ளே போகலாம், உள்ளே 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 போகலாம். அடைந்தார்கள் அல்லவா கானான். மற்றவர்களெல்லாம் புறப்பட்டவர்கள் முறுமுறுத்தார்கள். வெளியில் தோரணை, உள்ளே அவிசுவாசம், போய் சேர முடியவில்லை, வேறு பற்றவில்லை. அவர்கள் வேறு உலகத்தில் இருந்தது, வழியிலேயே அழிந்தார்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் எண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கேட்டீர்களா? உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும். உலகமே பஞ்சம் வந்தால் உங்களுக்கு வராது. உலகத்திற்கிற பிள்ளைகளால் வழிவாரி போனால் உங்கள் பிள்ளைகள் போகாது. உங்கள் வேறு அவருக்குள் இருக்க வேண்டும். இப்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு குறையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:10 வாசித்து பாருங்கள். உங்களை உங்கள் பிள்ளையை சாட்சியாக நிறுத்துவார். சாலமோன் சொன்னது போல, எதிரியும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, விரோதியும் இல்லை, குடும்பம் எங்களும் எல்லை எங்களும் சமாதானம். அதை நீங்கள் காண்பீர்கள், அனுபவமாக்கிக் கொள்வீர்கள், சாட்சியாக நிற்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, அடியான் எடுக்கும் ஒவ்வொரு பிரயாசமும் முயற்சியும்
ஆயத்தமும் உமக்குள் வேர் பெற்றி கர்த்தருக்குள் வேர் பெற்றி இருக்கிறோம் என்பதை ஆவியின் கனிகளால் வெளிப்படுத்துவோம். எங்கள் பேச்சு வெளிப்படுத்தும், எங்கள் செயல் வெளிப்படுத்தும். இவன் என் மகள், என் மகன், இவர்களில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்பதை நீங்கள் இறங்கி கிரியை செய்து சங்கீதம் 103:7 சொல்லப்பட்டபடி மோசேக்கு உம்முடைய வழியும் இஸ்ரவேல் மக்களுக்கு கிரியையை காட்டினது போல எங்களுக்கு வழியும் காட்டுவீர், அதனுடைய விளைவையும் ரிசல்ட்டையும் காட்டுவீர். அல்லேலூயா. காரியத்தை வாய்க்க செய்து எங்களை உயர்த்துவீர், சாட்சியாக வைப்பீர். நாங்கள் இருப்போம், அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய பேச்சு செயல் என் வேறு எதற்குள் நாட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் காட்டுவேன். ஆமேன். அல்லேலூயா.